சம் குரூப் ஆஃப் பீப்புள் சொல்ற மாதிரி இவங்கள எவிக்ட் பண்ணியிருந்தா, ஏற்கனவே பிபி ஹவுஸ்ல எவிக்ட் ஆனவங்களுக்கும், இவங்களுக்கும் டிஃபரெண்ட் தெரியாது. ஆல்ரெடி எவிக்ட் ஆனவங்க, அவங்க வந்து கேம சரியா விளையாடாம இருந்திருக்கலாம். இல்ல மிஸ்பிஹேவியர் வாய் வார்த்தையில சண்டை போட்டுருக்கலாம். ஆடியன்ஸ்க்கு புடிக்காம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்கு ஓட்டு கம்மியாகி அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. இவங்களுடைய கேஸ் அப்படி கிடையாது. இவங்க வந்து வயலன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வயலன்ஸ்ல வந்து என்கேஜ் ஆகியிருக்காங்க. வாயால பேசி சண்டை போடுறது ஒரு விதம். பட் ஒருத்தவங்கள வந்து எட்டி உதைச்சோ, ஃபிசிக்கலி அவங்கள அபியூஸ் பண்றது வந்து தப்பானது. அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு குடுத்துருக்காங்க. இவங்கள எவிக்ட் பண்ண முடியல. எவிக்ஷனுக்கும் ரெட் கார்டு குடுக்கறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த காரே ரொம்ப சின்ன காரு. அதுல வந்து ரொம்ப குண்டானவங்க, ஒல்லியானவங்க எத்தன பேர் அது உள்ள போ முடியும்? எப்படியோ அவங்க போய் ஒரு சீட்ட புடிச்சு உக்காந்துட்டாங்க. சரி வாய் வார்த்தையில சண்டை போட்டாங்களா? ஓகே. நீ திட்டு, நான் திட்டு, என்ன வேணாலும் திட்டிக்குங்க, அசிங்கப்படுத்திக்குங்க. எப்படியோ வாய் வார்த்தையோட நிறுத்திக்கோங்க. அது இல்லாத ஒருத்தவங்கள எட்டி உதைச்சி அந்த கதவு திறந்து அவங்கள கீழ தள்ளுறது வந்து தப்பானது. அது வயலன்ஸ் அது. அந்த வயலன்ஸ தான் வந்து இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு குடுத்துருக்காங்களே தவிர, இவங்க எவிக்ட் பண்ணா அது நியாயமானதா? தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.